Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 7th standard science 3rd midterm examination original question paper தான். ஸோ both தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் பரப்பு ஒளியை நன்கு எதிர்கொள்கிறது. செகண்ட் ஒன், ஒளி என்பது ஒரு வகை டேஷ். தேர்ட் ஒன், அநேக இளம் விண்மீன்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். ஃபோர்த் ஒன், மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், பிஇடி என்பது டேஷின் சுருக்கெழுத்தாகும். சிக்ஸ்த் ஒன், ஆஸ்பிரின் ஒரு டேஷ். செவன்த் ஒன், முட்டையில் டேஷ் அதிகம் உள்ளது. எய்த் ஒன், பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது டேஷ். நைன்த் ஒன், பட்டு உற்பத்தியின் உலகிலேயே டேஷ் இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. 10th ஒன், ஆவணத்தை சேமிக்க டேஷ் மெனு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக்களை. 11th ஒன், ப்ராய்லர். 12th ஒன், மின்மினி பூச்சி. 13th ஒன், நிலா. 14th ஒன், கூட்டுப்புழு. 15th ஒன், அமைதிப்பட்டு. தேர்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடத்தை நிரப்புகளை. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு சமத்தட்டில் ஆடியானது உருவாக்கப்படும் பிம்பம் டேஷ் ஆகும். 17th ஒன், இயற்கை இலைகளிலேயே வலிமையான இலை டேஷ். 18th ஒன், உலக ஓஆர்எஸ் தினம் டேஷ். 19th ஒன், பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஷ் பயன்படுகின்றன. 20, இந்தியா ஏவிய முதல் செயற்கைக்கோள் டேஷ் ஆகும். 4th ரோமன் லெட்டர் சுருக்கமான விடையல் ஏதேனும் 10. ஸோ 10 2 மார்க், மொத்தமாக 20 மார்க். 21 செரிகல்ச்சர் வரையறு. 22 கத்திரியத்தல் என்றால் என்ன? கத்திரித்தல் என்றால் என்ன? 23 மட்கும் தன்மை வாய்ந்தவை என்பதன் பொருள் தருக. 24 பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் எவையேனும் 4 எழுதுக. 25 எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? 26 5R கொள்கை என்பது என்ன? 27 வெப்பத்தால் இருக்கும் நெகிழி பொருட்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 28 சரியா தவறா என எழுதுக. தவறெனில் சரியான கூற்றை எழுதுக. பாருங்க, ஹகிம்சை பட்டின் மறுபெயர் மல்பெரி பட்டு. மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது. 29 ஒளியின் நிறமாலையை எவ்வாறு பெறலாம்? 30 ஒப்புமை தருக. பாருங்க, சுடரின் உள்மண்டலமும் கருமை நிறம் சுடரின் வெளிமண்டலம். பருத்தி இயற்கை இழை பாலியஸ்டர். 31 கண்ணுணு ஒளி என்றால் என்ன? கண்ணுறு ஒளி. 32 பாருங்க, பட்டின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை தருக. இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் ரோமன் 5th ரோமன் லாஸ்ட் வந்து 5 மார்க்கு. பின்வரும் வினாக்களில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு விரிவான விடையளி. 20 மார்க் மொத்தம். 33 எதிரொலித்தல் என்றால் என்ன? எதிரொலிப்பு விதிகளை படம் வரைந்து விளக்குக. 34 கிருமி நாசினிகள் ஆன்டிசெப்டிக்கிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 35 மெழுகுவர்த்தியின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் எரிதல் வகையையும் விளக்குக. 36 நெகிழி பொருட்களை அகற்றும் பாதுகாப்பான முறைகள் பற்றி ஏதேனும் 2 முறைகளை விளக்குக. 37 பட்டாளைகளில் ஏதேனும் அபாயங்கள் யாவை? 38 நிழலின் பண்புகள் ஏதேனும் 5களை எழுதுக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். Thank you. Bye-bye students.